வாழ்வியல் பண்புகள் மனிதர்களை மகான்களாகவும் மதிப்புடையர்களாகவும் ஆக்கின்றது. இன்று ஒரு அனாதை குழந்தை போன்று நமது வாழ்க்கை ஆன்மீக பண்புகள் இன்றி இலக்கியின்றி சாரமற்றதாகிவிட்டது. இவ்வாழ்வியல் பண்புகள் மூலமாக மனித குலத்தை முழுமையாக்கும் பணியில் கடந்த 80 ஆண்டுகளாக முயற்சியினை மேற்கொண்டு வருகின்றது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இதற்காக பரம்பிதா பரமாத்மாவின் நன்மை பயக்கும் பாவனைகள் பிரேரணைகளாக இருக்கின்றது. 1936ஆம் ஆண்டு சர்வசக்திவான் பரமாத்மாவின் பிரேரணை மூலமாக சிந்து ஐதராபாத்தில் தாதா லேக்ராஜ் மூலமாக இதற்கான விதை ஓம் மண்டலி என்ற ரூபத்தில் விதைக்கப்பட்டது. தாதா லேக்ராஜ் இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு பரமாத்மாவை சந்திக்க வேண்டும் என்ற எல்லையற்ற ஈடுபாடு இருந்தது. இவரின் எல்லையற்ற ஈடுபாட்டின் காரணமாக பரமாத்மா அவருக்கு அநேக திவ்ய காட்சிகளை செய்வித்தார். மேலும் அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயரிட்டு புதிய யுகத்தின் படைப்பிற்காக நிமித்தமாக்கினார். இதன் பிறகு அநேக மக்கள் ஓமண்டலியில் இணைந்தார்கள். பிரம்மா பாபா பெண் சக்தியை முன்னிறுத்தி இவ்வமைப்பின் தலைமையினை தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அளித்தார். பிரிவினைக்கு பின்னர் 1950ஆம் ஆண்டு ஓமண்டலி பாகிஸ்தானிலிருந்து பாரதத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அபுமலையில் இடம் பெயர்ந்தது. இதன் பிறகு பிரம்மா பாபாவின் குழந்தைகள் மனித குலத்தின் நன்மைக்கான சேவையில் அடியெடுத்து வைத்தார்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பரப்பினார்கள். மேலும் இந்த அமைப்பு பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்ற பெயரில் வளர்ச்சி அடைந்தது. 1969ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 18ஆம் நாள் இந்த அமைப்பின் ஸ்தாபகர் பிதாஸ்ரீ பிரம்மா பாபா தனது தேகத்தை தியாகம் செய்து அவ்யக்த நிலையை அடைந்தார். அப்போது வித்யாலயத்தின் காரியங்களை தாதி பிரகாஷ்மணி மேற்கொண்டார். அவரின் மேலான தலைமையின் கீழ் இன்று விஸ்வவித்யாலயம் முழு உலகம் 133 தேசங்களில் 9000த்திற்கும் மேற்பட்ட கிளை மூலமாக பறந்து விரிந்து மரமாக ரூபம் பெற்றுள்ளது. மேலும் அபுமலையில் இருக்கும் பாண்டவ பவன் வித்யாலயத்தின் அகில உலக தலைமையகமாக ஆகியது. இதன் பிறகு உள்நாடு மற்றும் அயல் நாடுகளிலும் கூட பண்புகள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் அகில உலக கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகள் நடந்து வருகின்றது. 1981ஆம் ஆண்டு இவ்வித்யாலயம் ஐக்கிய நாடுகள் சபையில் அரசு சார்பற்ற அமைப்பாக NGO-ஆக ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையானது மனிதகுல சேவைக்காக இவ்வித்யாலயத்திற்கு 7 அமைதி பதக்கங்களை கொடுத்து கௌரவித்தது. சமுதாயத்தில் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு துறையிலும் உள்ள மக்களுக்கு இலவசமாக ராஜயோக கல்வி அளிக்கப்படுகின்றது. பெண்கள், இளைஞர்கள், கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆரோக்கியத்துறை என 20 துறைகள் மூலமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்காக துவங்கப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த துறைகள் கலைப்பற்ற சேவையை செய்து வருகின்றன. இங்கு எம்மதத்தினரும் ஜாதியினரும் வயதினரும் மொழியினரும் இந்த ஈஸ்வரிய ஞானத்தால் தனக்குத்தான் பயன்பெற முடிகிறது. இதுவரை உலகில் லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் தனது எல்லைக்குட்பட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உலகம் ஒரு குடும்பம் என்ற பாவனையின் மூலமாக பண்புகள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கும் சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். ஓம் சாந்தி.